மதிப்புக்குரிய நண்பர் வாசுதேவன் அவர்களே, அவர்களுடைய இல்லத்தரசியார் நடேசி அவர்களே, இவ்விழாவினை மிக சிறப்போடும் மிகவும் முறையோடும் மிக எளிமையாக நடத்துகின்ற எங்களுடைய ஆசான் பாவலர் ஐயா அவர்களே, இவ்விடத்தில் இதற்கு முன் தமிழ் வாழ்த்து செய்ய மதிப்புக்குரிய பேராட்டம் சார்ந்த பாடகர் தேசிய செல்லப்பாய் அவர்களே, தமிழீழ விடுதலை மூலவர்களில் ஒருவரான பாவலர் ராசி ஆனந்தர் அவர்களே, எங்கள் வணக்கத்துக்கு மதிப்புக்குரிய தமிழ்மாறன் ஐயா அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அவருக்கும் என்னுடைய உலகெழுந்த நன்றியெழுந்த வணக்கத்தை நான் உலகெழுந்து சொல்கிறேன். திருமண முறை என்பதெல்லாம் ஏறத்தாழ 7000-8000 ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது பேசுவதாக வெளியில பேசலாம். இங்க உட்கார தேவை யாராவது பேசுறதுன்னா யாரும் பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் வெளியில 7000-8000 ஆண்டுகளுக்கு மன்னர்களுடைய குடும்பங்களில் மட்டும்தான் சடங்குகளோடு திருமணங்கள் நடந்தது. இந்த மனமுறையில் மன்னர்கள் வீட்டில் மட்டும்தான் மண் என்று சொன்னால் மன்னர்கள் என்று சொன்னால் நிலைபெறுதல் என்று பொருள். அந்நாட்டில் வாழ்கின்ற குடிமக்களுக்கு யார் நம்முடைய மன்னன், மன்னனுடைய மனைவி யார், அவர்களுடைய வரவு என்ன என்று தெரிவதற்காக மக்கள் எல்லோரும் அறிவிக்கிற முறையிலே திருமணத்தை மன்னர்கள் வீட்டில் மட்டும்தான் சடங்கு முறையோடு செய்தார். தொல்காப்பியத்தில் 2700 ஆண்டுகள் ஒரு நூற்பாலை சொல்வார். மேலோர் மூவருக்கும் புணர்த்த கரணம், கரணம் என்ற சடன், மேலோர் மூவருக்கும் புணர்த்த கரணம் கீழோருக்கும் ஆகிய காலம். இதை பின்னால் உரைநிலை தெரியாத பலர் மேலோர் மூவர் என்பது அந்த வர்ணாசிரம நிலையை குறிக்கிற அரசர்களையும் அந்தனர்களையும் வணிகர்களையும் குறித்தது, கீழோர் ஆகிய சூத்திரரை குறித்தது என்றெல்லாம் தாறுமாறாக சொல்கின்றனர். மேலோர் மூவருக்கும் புணர்த்த கரணம் என்றால் மேலோர் மூவர் சேர சோழ பாண்டியர்களாக 3 மன்னர்கள். வன்புகழ் மூவர் தற்பொழில் வரைக்கிறது தொல்காப்பியத்திலே அதற்கு குறியீடு இருக்கிறது. மன்னர்கள் வீடுகளிலேதான், மன்னருடைய இல்லங்களிலேதான் இந்த திருமண முறைகள் மக்கள் அனைவருக்கும் தெரிகின்ற சடங்கு முறைகளாக செய்யப்பட்டன. அப்பொழுதெல்லாம் ஆணும் பெண்ணும் பொதுவாக உள்ளம் வைப்பவர்கள் கூடுகின்ற இயல்பான திருமண நிலைகள். அந்த காலத்தில் ஆரியனுடைய இடையீடு உள்ளே நுழைய ஒழுக்க சிதைவுகள் ஏற்பட ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டவர் கொஞ்ச நாள் சென்று இவளுக்கும் எனக்கும் தொடர்பில்லை, நான் இவளோடு தொடர்பு கொண்டதில்லை, பேசினதில்லை என்று சொல்ல தொடங்கினார். அவள் வயிற்றில் ஏதாவது கரு உருவாகிவிட்ட பிறகு அந்த கருவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வழுவ தொடங்கினார். இதையெல்லாம் பார்த்த தமிழ முனிவர்கள், தமிழ பெரியோர்கள் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திரர் காரணம் என்று தொல்காப்பியத்தில் சொல்வார். ஐயர் இந்த சடங்கு முறைகளை எல்லாம் எல்லாரையும் கூட்டி வைத்து ஏன் செய்தார்கள் என்றால் பொய் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் தமிழ் இளைஞர்கள். அதிலிருந்து வழுவ தொடங்கிவிட்டார்கள். அந்த தொடர்பு ஏற்பட்ட பிறகு உடலியல் தொடர்பான உறவின்படி கரு ஏற்பட்ட பிறகு எனக்கு அந்த பெண்ணுக்கு தொடர்பில்லை என்று வழுவ தொடங்கிவிட்டார்கள். இப்படியெல்லாம் விலகிக் கொண்டு போகிறார்கள். இதற்கு அனைவரையும் ஒன்று கூட்டி மக்களிலே ஒரு கடினமாக எடுத்து வேண்டும், இந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது இருந்த பெரியோர்கள் ஐயர் என்று சொன்னால் தமிழ முனிவர்கள் என்று பொருள். அது பார்ப்பன பெயர்களை குறிக்காது. எது உயர்ச்சியான நிலைகளோ அதையெல்லாம் தன்னிடம் எடுத்துக் கொண்டு போகிற ஒரு போக்கு, மிக நுட்பமான சூழ்ச்சியான போக்குடையவர்கள் பார்ப்பனர். ஐயர் என்பது தமிழிலேயே மிக உயர்ந்த சொல். ஐ என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். என்னை முன் நில்லமின் தெவ்வீர் பலர் முன் என்று கண்டின்றவர் என்று திருக்குறளையவர். என் தலைவன் முன்னால் என் ஐ முன் நில்லமின் தெவ்வீர். எதிரே போராளிகள் எல்லாம் இருக்கிறார்கள், போராடுகிற சண்டையிடுவதற்காக இருக்கிற பகைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தன்னுடைய தலைவனை வைத்துக் கொண்டு ஒருவர் சொல்கிறார், என் ஐமுன் நில்லமின், என்னுடைய தலைவன் முன்னால் இருக்கிறார்கள் பகைவர்களே, பலர் முன் என்று கண்டின்றவர், பலர் இப்படி முன்னால் என்று கண்ணாகி போனார்கள், நீங்கள் நிற்காதீர்கள். ஐ என்கிற சொல், ஐ என்கிற சொல் தலைவர் என்றிருந்தது. ஐயர் என்பது உயர்ந்தோர், தலைவர், பெரியோர், முனிவன், இந்த வகையான உயர்ச்சியான சொற்களை தனக்குரியதாக மாற்றிக்கொண்டார். அம் என்பது அழகிய என்று பொருள், தனம் என்ற குளிர்ச்சி என்று பொருள், அந்தரன் என்ற அழகிய குளிர்ச்சியான மனத்தன்மை வாய்ந்தது என்று பொருள். அந்தரன் என்கிறது தனக்குரிய சொற்களாக நாங்கள் அந்தவர்கள், நாங்கள் ஐயர்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் குறித்தெழுந்து அந்தனர் என்போர்
அவைகள் மீதும் அன்பு கூட்டு ஒழுகுகின்ற தன்மை முனிவர்களுக்காக அறவோருக்காக நீங்கள் அந்தவர்கள் இல்லை என்கிறபடியாக இருக்கின்ற ஐயர் என்கிற சொல் மேலையாறு என்று அப்படிப்படியாக போய் ரத்தினகிரி என்ற வழியாக சென்று அமம் என்கிற சொல் சமம் என்றாலும் அந்தி என்கிற சொல் சத்தி என்றாலும் அரண் என்கிற சொல் அரணம் என்பது காப்பு அரண் என்கிற அரண்மனை என்பது காப்பாக பெற்றவனை அரண் என்கிற சொல் சரண் என்றால் ஆகியே சரணம் தான் என்ற முட்டாள் சரண் என்றால் காப்பு போல் சரண் என்கிற அரண் என்கிற சரண் என்றால் போலவே இந்த சகல அதாவது ஆங்கிலத்திலே மொழியில் சொல்வார்கள் இது ப்ராபிசிஸ் முன்னிலை என்று சொல்வார்கள். இந்த எஸ் சேகர் ஒட்டு என்று தமிழ் சொல்லிருந்தால் அது எஸ் சேர்த்தா ஸ்பாட்டன் ஆயிடும். பஞ்சு என்று ஒரு சொல் இருந்தால் அது எஸ் சேர்த்தா ஸ்பான்சன் ஆயிடும். பிளத்து என்று சொன்னா அது எஸ் சேர்த்தா ஸ்பிளிட் ஆயிடும். பரவு என்று சொன்னா அது எஸ் சேர்த்தா ஸ்ப்ரைன் ஆயிடும். நாகம் அப்படி சொன்னா எஸ் சேர்த்தா ஸ்னான் ஆயிடும். மெதுன்னு ஒரு சொல்லு எஸ் சேர்த்தா ஸ்மூத்தன் ஆயிடும். இப்படி பலவையான நிலைகள் இருக்கிறாங்க. எஸ் சேர்க்கிற பொழுது ஐயர் என்கிற சொல்ல சையர் என்று போகிறது. சியர் என்று போகிறது. ஜெர்மானிக்காரர்கள் வரும்போது செய்யர் நாகிறது. ஆங்கிலத்துக்கு வரும்போது சார் நாகிறது. இந்த முட்டாள் ஐயர் தான் சார்னு சொல்றான். ஐயர் என்று சொல்லுகிற இந்த தமிழ் சொல்ற பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்களே சில முட்டங்கள் இருக்கிறார்கள். என்னை வந்து ஐயா என்று சொல்லக்கூடாது சார்னு சொல்லணும். இந்த முட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா என்கிற சொல் சார் என்கிற சொல்லியே உருவாக்கிறது. இந்த ஐயர் என்கிற சொற்களை எல்லாம் தனக்கே உரியதாக்கி கொண்டு அவர்கள் செய்த அவர்கள் தாடி கட்டுகிற இந்த மூலமான நேரம் எவ்வளவு இந்தியமான நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி திருமணங்கள் எல்லாம் 1955க்கு முன்னால் நடந்திருந்தால் இது சட்டப்படியான திருமணம் இல்லை. இவர்கள் ஏதோ தங்களுக்குள் ஒரு கேடான வாழ்க்கை அல்லது தொடர்பில்லாத வாழ்க்கை மக்களுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். திருமணமே செய்து கொள்ளவில்லை என்று சட்டத்திற்கு முன்னால் ஒரு நிலை 1955க்கு முன்னால் இந்த திருமண சட்டம் என்கிற இந்து மேரேஜ் ஆக்ட் என்கிற அந்த திருமண சட்டம் வருவதற்கு முன்னால் அந்த திருமணம் நடந்திருக்குமானால் இந்த திருமணம் எல்லாம் சட்டப்படி திருமணமே இல்லை. சட்டத்தின் முன்னே திருமணம் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 55க்கு பிறகு 1967 வரை சப்தபதி என்று சொல்லுகிற 7 அடிகள் என்ற அந்த அடியை சுற்றி தீயை சுற்றி வந்தால்தான் இது சட்டப்படியான திருமணம் என்கிறதை எழுதப்பட்ட சட்டமாக 1955 ஆகினார். தந்தை பெரியார் அவருடைய முயற்சி காரணமாக அவருடைய தொண்டு உழைப்பின் காரணமாக அண்ணா அவர்கள் இது 1967 இந்து மேரேஜஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று திருத்த சட்டம் ஒன்று போட்டு இந்த இப்படியான திருமண நேர்களை எல்லாம் சட்டப்படியான திருமணமாக்கினார். அவர்கள் மாலை மாற்றிக் கொண்டாலோ மோதிரம் அணிந்து கொண்டாலோ நாங்கள் இருவரும் கணவர்களாக ஆகிறோம் என்று அறிவித்து விட்டாலோ அது சட்டப்படியான திருமணம் என்கிறபடியாக தமிழகத்திலே சட்டம் செய்யப்பட்டது. தந்தை பெரியார் அவர்களை இந்த திருமணத்தில் தொடர்பு இருக்கிறவர்களும் அவர்கள் மணமக்கள் நினைவு கூற வேண்டும். ஐயா அவர் சொல்வார், பெரும்பணியை சுமந்த உடல் பெரும்பகலை சுமந்த அரும்பையை சுமந்தனரை அடக்கலை சுமந்தவரி அறியாமையே இருபுலத்தை ஒத்துதல் போல் எடுக்காமல் அடித்த அடி எரிபோல் பேச்சு பெரும் உண்மை அடலாய் பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா. மணிச்சுரங்கம் போல் அவரின் மதிச்சுரங்குக்கு ஒளிந்தெழுந்த மணலை பொச்சை அணிச்சரம் போல் மணமளன அவிழ்கின்ற பச்சை நடை ஆலயத்தை துணிச்சலுடன் நின்றதற்கு துவைக்கெடுத்த வெண்களில் தோல்வியில்லா பணிச்சென்பு அடனாய் பகுத்தறிவை தமிழ்நாடும் சுமந்ததம்மா. உரையழகிங்க எவருக்கு வரும் உடலழகிங்க எவர் கற்றார் ஒளிமுகத்தின் நடையழகிங்க எவர்க்குண்டு நாளெல்லாம் வாழ்க்கையெல்லாம் நடையடந்து திரையுடலை நோயுடலை சுமந்து வர ஊர்தி இங்கு தொண்டு செய்த இறைகடலை அடடாய் எரியத்தை தமிழ்நாடும் இழந்ததம்மா. எப்பொழுதும் எவ்விடத்தும் எந்நேரமும் தொண்டோடு இணைந்த பேச்சு முப்பொழுதும் நடந்த நடை மொழிகிறவும் விழித்த வெளி முழங்குகின்ற அப்படிக்கிறாளவை அறிவாவை அடக்குகின்ற அடங்காட்சி எப்பொழுது அடடாய் வேந்தனையின் தமிழ்நாடும் ஏந்துவம்மா. பெற்றிழந்தோம் பெரியாரை கற்றியிழந்தோம் அவரின் பெருந்தரவை உற்றிழந்தோம் உணர்விழந்தோம் உயிரிழந்தோம் உலையாக்கும்பால் புற்றுயிராய் புலையுயிராய் கிடக்கின்ற தமிழினத்தை கொண்டு சென்ற நெற்றுமணி தலைவனை அடடா இத்தமிழ்நாடும் நெகிழ்த்ததம்மா. பெரியாரை பேசுகின்றோம் பெரியாரை பாடுகின்றோம் பெரியார் நூல் கற்கின்றோம் பீற்றிக் கொள்வோம் உரியாரை போற்றுவதில் அவர் உழைப்பது அவற்றுள் ஒன்றையேனும் சரியாக கடைபிடித்தால் அடடா இத்தமிழ்நாடும் சரியாதம்மா என்று ஐயா எழுதி காட்டியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களை திருமண நிலையிலே நினைவு கூற வேண்டியது என்கிறது உண்மை கருத்தை உடையவர்கள் மட்டுமல்ல தமிழ் மாறுடையவர்கள் தமிழ் நன்றி உடையவர்கள் எல்லாரும் தந்தை பெரியார் அவர்களை இந்த திருமணத்திலே நினைவு கூற வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறார். திருமணம் என்கிற நிலையெல்லாம் உலகத்தில் பல கூறுகளிலே சடங்குகளிலே பல கூறுகளில் நடக்கின்றன. இப்பொழுது கூட இந்த திருமணம் என்கிறது சடங்கற்ற திருமணம் என்று சொல்லிவிட முடியாது. மாலை மாற்றி பொழுதும் கூட
இங்கு இவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாட செய்வது கூட, அதற்கு ஒரு தலைவரை அமர்த்துவது கூட, வாழ்த்துறை வழங்குவதற்காக அவர்களை ஏற்பாடு செய்வது கூட, அனைவருக்கும் அழைப்பதை கொடுப்பது கூட அனைத்துமே சடங்குக்குள் அடங்குவதா. ஆனால் இத்தனையும் பகுத்தறிவுக்கு ஒத்த நிலையிலே, ஒரு மாந்தனியத்துக்கு ஒத்த நிலையிலே, அறிவுக்கு ஒத்த நிலையிலே அமைகின்ற அருமையான சடங்கு. வெளிநாடுகளிலே பல வகையான சடங்குகள் இருக்கின்றன. எல்லாம் திருமண முறைகள். அந்த சர்ச்சிலே கோயில்களில் நடக்கிற பொழுது கணவன் கையிலே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிக் கொள்வதும், பெண் ஒரு மெழுகுவர்த்தி வைத்துக் கொண்டு ஏற்றிக் கொள்வதும், 2 பேருமாக அருகிலே எளிமையான ஒரு மெழுகுவர்த்திக்கு முன்னால், அந்த இயேசுக்கு முன்னால் இருக்கிற மெழுகுவர்த்திக்கு முன்னால் சென்று 2 பேரும் அந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிவிட்டு, தன் கையில் இருக்கிற ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் அவர்களும் ஊதி அணைத்து விடுகிற திருமணங்கள் எல்லாம் உலகத்திலே ஆங்காங் போன்ற பகுதிகளில் நடக்கின்றன. அதாவது நாங்கள் இருவராக இருந்தோம், 2 பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், இனி ஒன்றாகிவிட்டோம் என்கிறபடி என்ன பகுத்தறிவுக்கு ஒத்த நிலையிலே, அறிவுக்கு பொருத்தமான நிலையிலே, நினைவுக்கு அருமையான ஒரு சில கோணங்களிலே சடங்குகளை அமைத்துக் கொள்வது இந்த திருமண நிலைகளிலே வேண்டியதுதான். அந்த படிப்பு ஒரு பொருத்தமான நிலைகளில் மிக எளிமையான முறையில் இந்த திருமணம் நடந்தது. மணமக்களுக்கு நான் சொல்லுகிறது, ஆற்றின் ஒழுக்கி அறவிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரை நோன்மை உடைக்கு என்று திருவள்ளுவர் சொல்றார். நல்ல வாழ்க்கை வாழ்வது என்பது, சிறந்த வாழ்க்கை வாழ்வது என்பது, ஒரு பெருமைமிக்க வாழ்க்கையை வாழ்வது என்பது, மான உணர்வோடு வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான செய்தி இல்லை. அது நோற்பாரை நோன்மை உடைத்தது. தவம் செய்வதை விட கடுமையானது. எல்லாரும் வாழுகிறோம் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம், பேசிக் கொள்ளுகிறோம், அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் அது அப்படி வாழவில்லை, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த திருவள்ளுவர் சொல்றாரு, தவம் செய்வதை விட சிறந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது தவம் செய்கிற முனிவனுடைய வாழ்க்கையை விட மிக கடுமையானது என்று சொல்வார்கள். உள்வாங்கிக் கொண்டு இருவரும் நட்டேவர்களுடைய உணர்ச்சியை சொல்லவே முடியாது. அவரை குறிப்பிட வேண்டுமானால் ஒரே ஒரு ஒன்றை சொல்லால் குறிப்பிட வேண்டுமானால் அவர் ஒரு கருப்பு வைரம், அந்த பிள்ளையை குறிப்பிட வேண்டுமானால் இசைமொழியை குறிப்பிட வேண்டுமானால் ஒரு கருப்பு தங்கம். ஏன் பெண்ணை தங்கமாக குறிப்பிட்டால் தான் பெண்களுக்கு பிடிக்கும். காலத்தையே கூட நாம் காலம் பொன் போன்றது என்று சொல்லுகிறோம். ஒண்ணுக்கு இணையாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு எளிதானதல்ல காலம். இந்த கருப்பு வைரமும் கருப்பு தங்கம் இணைந்திருக்கின்ற இருவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிற ஒரே நிலை, நீங்கள் அத்தேவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருக்குறள் இருக்கிற அந்த ஒரு குறள், உடம்போடு உயிரிடையற்ற மற்றங்க மடந்தையோடு எங்களை நட்பு என்று அவர் சொல்கிறானே, அதுபோல் நீங்கள் உயிராகவும் பெண் உடம்பாகவும் இருக்கிறபடி உயிர் உடம்புமான வாழ்க்கையாக உங்கள் உள்ளத்திலே அந்த பிள்ளையை தாங்கி இருக்க வேண்டும். அந்த பிள்ளை அறியாமல் சொன்னது போல, புகழ் புரிந்த எளிதோர் இல்லை இகழ்வாரும் ஏறு போல் வீடு நடைய. வீட்டுல பெண் மட்டும் சரியாக இருந்து விட்டால் ஆயிரக்கணக்கான எதிரிகளும் தெருவில் இருந்தாலும் கூட அவன் கவலைப்பட வேண்டியதில்லை. தங்களை இகழாக பேசுகிற எத்தனை பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தாலும் கூட அவன் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் அவர்களுக்கு முன்னால் ஏறு போல் நடப்பான். ஏ என்று தமிழே முயற்சி என்று கருத்துடைய ஏறு என்று சொன்னால் மேற்செல் என்று பொருள். ஏவு ஏவு ஏவி இது தொடர்பாக இருக்கு. எழு எழு எவ்வு எப்பு எப்பு ஏறு ஏறு என்று சொன்னால் பெண்பிள்ளையின் மேல் ஏறுவதாகிய ஆண்களுக்கு அந்த தொழிற்சங்கத்திலே ஆற்றோடு உணர்ந்த ஆண்மார்கள் எல்லாம் ஏற்றை கிழமை குறித்த மொழிபெயர் என்று நுட்பமான ஒரு குறிப்பாக 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்வார். ஏறு என்பது ஒரு காளை. காளை இகழ்கிறவர்கள் எல்லாம் வீட்டிலே பெண் மட்டும் சரியானவளாக இருந்துவிட்டால், அவள் மட்டும் ஒழுங்கானவளாக இருந்துவிட்டால், மானுடையவளாக இருந்துவிட்டால், அவன் வெளியிலே அனைவரும் பகைவர்களாகவே வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு முன்னால் அவன் ஏறு போல, காளை போல, அரிமா போல நடையிட முடியும் என்கிற நிலையை சொல்கிறார். எனவே அடிப்படை ஒரு பெண் குடும்பத்தை அவளுடைய குடும்பமாக, அவள் புரிந்த வாழ்க்கையாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு விருப்பமுடையவளாக அதற்கு இயங்குகளாக இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் இருவரும் இவர் சொல்வார், குடும்ப விளக்கு என்கிற இதழிலே அந்த நூலிலே பாரதியார் சொல்வார்கள், 2 பேரும் இறுதி வரை எப்படி வாழ வேண்டும் என்கிறதுக்காக ஒரு குறிப்பு சொல்வார்கள். அவர்கள் 80 கிழவன், அவள் ஒரு 75 கிழவி, 2 பேரும் எப்படி ஒருங்கிணைந்து வாழ்கிறார்கள் என்கிற செய்தியை கடைசியில் குடும்பத்தினுடைய இறுதி பகுதியில் அவர் காட்டுவார். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதாவது படுத்துக் கொண்டிருக்கிறாள், அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான் கிழவன், 80 கிழவனாக இருந்தாலும் கூட மனிதன் படிக்க வேண்டும் என்கிற குறிப்புடையவர் பாரதியார். படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது இவள் போய் தடவுகிறாள். எங்க இருக்கிறான் கணவன்? 75 வயது கிழக்கு என்ன தேவை என்று கிடக்கிறது, படுக்கையை போய் அவனை தடவ வேண்டி. அவர் சொல்கிறார், துவழ்கின்ற மெய்யாள் தன் கை துடுப்பினால் தலை துழாவி தவழ்கின்றால் தன் மணாளன் படுக்கையை தாவித்தாவி. எங்க இருக்கிறான் என்று தடவுகிறாள். வருகின்றாயோடி தங்கம் வா என்று ஒரு ஒளி கேட்கின்றார். அவன் உடனே மரியாதை தங்கம் வா அந்த கிழவன் ஒளி போடுகிறான். நன்றாக 2 பேரும் கவனிக்க வேண்டும். வருகின்றாயோடி தங்கம் வா என்று ஒரு ஒளி கேட்கின்றான்.
சருகொன்று காற்றில் வந்து சாய்ந்தது போலே தங்க பெரியோடும் பெரியோர் அன்னை தலையணை மீது சார்ந்தாள். அருகருகு இருவர் மிக்க அன்புண்டு செயலே இல்லை. எனவே வாழ்க்கை என்கிறது அது தொடர்பாக செயல் இல்லை, உங்களுடைய உள்ள தொடர்பானது. உங்களுக்கு ஏராளமான கடமைகள் இருக்கிறது. இருவரும் உண்மையான தொண்டுணர்ச்சி என்ற நிலைகளை ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளாக உங்களை நாங்கள் அறிந்தவர்கள். மிக நம்பிக்கையோடு உங்களை நாங்கள் வாழ்த்துவதெல்லாம் உங்களுடைய தொண்டினை தொடருங்கள். உங்கள் இருவருக்குமே நல்ல அருமையான துணை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாழ்க்கை என்கிறது உங்களுக்கு ஒருவருடைய திருமணம் என்கிற நிலையிலே ஆணும் பெண்ணும் கூடுகிற அந்த செய்தி மட்டுமல்ல, அது குமுகாய முன்னேற்றத்தோடு தொடர்புடையது என்று பெரியார் சொல்வார். இந்த முன்னேற்றம் இருவருடைய இணைவு என்பது சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் இருக்கிறது, அதோடு தொடர்புடைய செய்தி திருமணம் என்று சொல்வார்கள். எனவே இந்த மண் மீட்சி பெற, இந்த மக்கள் மீட்சி பெற, இந்த மொழி மீட்சி பெற உங்களுடைய இருவருடைய தொண்டும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைக்கும் தேவை. அதை ஆற்றவார்கள் என்று உங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.